இன்றைய சட்டமன்றத்தில் சிஎம் விஜய் அவர்கள் பேசும்பொழுது நிறைய தவறான தகவலை பேசியிருந்தார். இதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தகவலை தவறாக பேசியிருக்கிறாரு. அது மட்டும் பொய்களை வாரி இறைத்திருக்கிறார். அந்த பொய்கள் என்ன, அந்த தவறான தகவல் என்ன அப்படிங்கிறத இந்த குஜிலி மஸ்தி வீடியோவில் நம்ம பார்ப்போம். எல்லாத்துக்கும் முச்சமா நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள் 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசை விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன? சரி விடுங்க. இந்த விஜய் இவனோட மக்களுக்காக எதையும் தாங்க தயாராகிட்டான். சரி, இந்த கட்டில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, கரூரில் நடந்த விஷயத்த நினைவு கூறும் வகையில் இந்த மாதிரி நடந்துச்சு, அதில் பழியை நம்ம மேலேயே தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, போன ஆட்சி நடக்கும்பொழுது திமுகவினுடைய ஆட்சி, அதனால் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இவர் மேலே பழியை தூக்கி போட்டு இவர் எப்படியாவது லாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொய் பரப்புரையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல வராப்புல. அது உண்மையே வச்சுப்போம். இப்போ தான் ஆட்சி மாறிடுச்சு சார். இப்போ சிஎம் ஸ்டாலின் சார் கிடையாது, இப்போ சிஎம் நீங்கள் சார். லா அண்ட் ஆர்டரு, போலீஸு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் எல்லாமே உங்கள் கையில் தான் சார் இருக்குது. பவர் உங்கள் கையில் தான் இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் பவர் இல்லைங்கிறது வேறு விஷயம், நீங்கள் பவர் வந்ததுலேருந்து. ஆனால் உங்கள் கையில் தான் தமிழ்நாட்டினுடைய பவர் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கனாக்கா அந்த இறந்து போன 41 பேருக்கு நீதி கிடைக்கணும். நீதி கிடைச்சிருச்சு ஆல்ரெடி. நீதி கிடைக்கணும் அப்படின்னாக்கா, ஏன்னா எப்போவுமே ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிதிங்கிறது முதலாக அவங்களுக்கு ரொம்ப விரைவில் அது ஒரு அந்த இழப்புக்கான ஒரு இழப்பீடாக கொடுக்குறது தான். ஆனால் அந்த இழப்பீடு எந்த வகையிலையும் நிவர்த்தி செய்யாருங்கிறது வேறு விஷயம். ஆனால் தற்போதைக்கு அந்த குறுகிய காலத்தில் உடனடியாக அவங்களுக்கு அவர் ஒரு நிவாரணத் தொகையாக முதல்ல வழங்கணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நிதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீதி கிடைக்கணும். அப்போ தான் அந்த இழப்பில் என்ன நடந்திருக்கு, நிதி கிடைச்சாச்சு, ஓகே, அது செஞ்சதவர்களுக்கான ஒரு பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நீதிங்கிறது இருக்குல்ல, அதுதான் ஒரு அரசு பரிபாலனையினுடைய நீதிங்கிறது அதுதான். அது அரசு பரிபாலனை நியாயங்கிறது அதுதான். அப்போது ஒரு அரசு பரிபாலனை, சரி, போன ஆட்சியில் 41 பேர் சாகும் பொழுது அவங்க ஏதோ ஒரு பொய் பரப்புனாங்க. கட்சி உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, பவர் உங்கள் கையில் வந்துருச்சு. இப்போ ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி அந்த 41 இறப்புக்கு நீதி கிடைக்கும் வகையில் அண்ணன் அவர்கள் முருகேசிக்கு மொய் செய்வீங்களா? ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுவீங்களா? ஏன்னா நீங்கள் காரணம் இல்லைங்கிறத சொல்லிட்டீங்க. அப்போ யாரோ ஒருத்தர் காரணம் இல்லை. ஒருவேளை அரசாங்கமாக கூட இருக்கலாம், போலீஸாக கூட இருக்கலாம், திமுக காரங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படி தான் இன்றைக்கி ஸ்ப்ரெட் பண்ணாங்க. உங்கள் கட்சியினுடைய கரூர் மாவட்ட பொறுப்பாளருடைய மனைவி சொன்னாங்க, பாலிமர் சேனலில் இந்த கட்டு போட்டிருந்தாங்க, அந்த கட்டு நம்மக்கிட்ட இருக்குது, அது நம்ம நிறைய தடவை போட்டோம், அதனால் இந்த தடவை போட வேண்டாம்னு சொல்லி கடந்து போகிறோம். அதனால் அந்த அந்த கரூர் பொறுப்பாளருடைய மனைவி சொன்னது என்னன்னாக்கா, ஆனால் அந்த இறப்புக்கு திமுக காரவங்க தான் காரணம், எல்லோரும் உள்ளே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்னாங்க, இது போன்ற அவதூறுகளை அந்த அம்மா பேசிச்சு. அப்போ உங்களுடைய பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளருடைய மனைவி சொன்னது உண்மையாக பொய்யாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னாங்க உங்கள் கட்சியில் உள்ள மாவட்ட பொறுப்பாளருடைய மனைவி எப்படி ஒரு பொய்யை சொல்லுவாங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க. இன்னும் சிலரும் அப்போ உங்கள் கட்சிக்காரவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, இல்லை திமுக காரங்களுடைய சதி, திமுக காரவங்க கூட்டத்துக்குள்ளே புகுந்து விஷ ஊசி போட்டு கொண்டாங்க, திமுக காரவங்க உள்ளே புகுந்து அடித்து எங்களை கொண்டாங்க, மற்றவங்களை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள்லாம் கூட வந்துச்சு இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி அந்த திமுக காரவங்க யார் இந்த வேலையை செஞ்சது, யாராவது திமுக உறுப்பினர்களா, அல்லது திமுகவில் உள்ள ஃபங்க்ஷனரிஸா, அல்லது திமுகவில் உள்ள பெரிய தலைகள் எதுவும் உள்ள தலையீடு பண்ணியிருக்கா, அல்லது காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்காமல் இந்த சம்பவம் நடந்துருச்சா? இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம சிஎம் அவர்களே அன்னைக்கு பேசும் பொழுது காவல்துறைக்கு வாழ்த்து தெரிவித்து தான் பேசினாப்புல. ரொம்ப அற்புதமாக காவல்துறையினுடைய வேலையை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவித்து தான் பேசினாப்புல. அப்போ திமுக காரவங்க யாராவது செஞ்சுருக்காங்கனாக்கா அது யாருங்கிறத எஸ்ஐடி ஃபார்மை போட்டு 41 பேர் இறந்து போன உயிர்களுடைய அந்த ஆத்மாக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு ஏன் நீங்கள் வழி செய்யலை? இப்போ உங்கள் கையில் ஆட்சி வந்துருச்சுன்னா நீங்கள் செய்யலாம்ல. இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் சொல்கிறாப்புல, நம்ம மேலேயே பழி தூக்கி போட்டாங்க, அதெல்லாம் வேறு லெவல் அப்படிங்கிறாப்புல. அன்றைக்கி இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அன்றைய சிஎம்மாக இருந்த ஸ்டாலின் அவர்கள், ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய தொண்டர்கள் சாக வேண்டும் என்று ஒரு கட்சி தலைவரும் அப்படி சிந்திக்க மாட்டாங்க. அதனால் இப்படியாப்பட்ட குற்றச்சாட்டுகளை பழி போடுவதை நிறுத்துங்கள், அல்லது இது போன்ற விஷயங்களை பேச வேண்டாம், ஒரு தலைவர் அது விரும்ப மாட்டார் அப்படிங்கிறத அன்றைய சிஎம், ஏன்னா சிஎம் என்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த கட்சியினுடைய முடிவு. யாரோ 4 பேர் ஃபேக் ஐடியில் எழுதுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதையெல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அல்லது வேறு ஏதோ ஐடியிலேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதுவே கட்சியினுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சிஎம்ஏ எனக்கு என்ன சொன்னார்னாக்கா, அப்படிலாம் கிடையாது, ஒரு தலைவருக்கு அப்படி நோக்கம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மேலே கேஸ் கூட போடலையப்பா.
அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு உன் மேலே கேஸு போட்டிருக்கணும். உங்கள் மேலே கேஸு போடுறது தான் அன்னைக்கு சரியான நடவடிக்கையாக இருந்திருக்கும். அன்னைக்கு ஏன் எங்கள் புகழேந்தையா பண்ணணும்னு எங்களுக்கும் புரியல. அன்னைக்கு அவர் பண்ண மிகப்பெரிய தவறு. நீங்கள் போன கூட்டத்தில் 41 பேர் செத்து போயிருக்காங்கனாக்கா அந்த கூட்டத்தை யார் ஏற்பாடு பண்ணாங்களோ, கூட்டத்தில் யார் முக்கியமான நபராக வந்திருக்காங்களோ அவங்க அந்த இழப்பை ஏற்கணும். அந்த அந்த நிகழ்வுக்கு அவங்க பொறுப்பேற்கணும். அப்படி பொறுப்பேற்காமல் ஒருத்தர் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஏர்போர்ட்டில் தெரிச்சு ஓடுறாரு. ஐயா தகவல் சொல்லுங்கய்யா, உங்கள் கூட்டத்தை வந்தாங்க ஐயா அப்படி மைக்கு நிட்டும் பொழுது நீங்கள் பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுற ஒரு தலைவர் தான் உங்கள் செத்து போன 41 பேர் கிடச்சிருக்கீங்கனாக்கா உண்மையிலே செத்து போன 41 குடும்பத்தை சார்ந்தவங்க அசிங்க பண்ணும், கேவல பண்ணும், துன்ப பண்ணும், துயர பண்ணும். ஆக இது எதுவுமே செய்யாத சிஎம் ஸ்டாலின் அவர்களை வந்து எங்கள் மேலே பழிவு தூக்கி போட்டாங்கன்னு சொல்கிறீங்களே. 2008 ஈழத்தமிழருக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள்கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை. ஈழத்தமிழர்களுக்கு வந்து சிஎம் அவர்கள் அப்போ அங்கே இலங்கையில் போராட்டம் நடக்கும் பொழுது, ஈழத்தில் போராட்டம் நடக்கும் பொழுது பயங்கரமாக நான் போராடி கழித்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இவர் என்ன போராடினார் அப்படின்னு நாம் சொல்கிறதை விட அந்த விஜய் அவர்கள் சிஎம் ஆவதற்கு கடைசியாக தன்னுடைய ஆதரவை கொடுத்து அவரை சிஎம் சீட்டில் உட்கார வைத்த விசிக கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளரும் இன்றைய சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசன் அவர்களே அந்த காலகட்டங்களில் அவரே விஜய் அவர்கள் குறித்து இந்த தகவலை பகிர்ந்துருக்கிறாப்புல. அதனால் நம்ம பேசுகிறத விட அண்ணன் பேசினா அந்த சின்ன கிளிப்பே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஏப்பா அந்த கிளிப்பை கொஞ்சம். நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். உடனடியாக அவருடைய தந்தையார் SA சந்திரசேகரனிடம் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு கையொப்பம் என்று நாங்கள் பேசினோம். ஆனால் அவர் இல்லை, கையெழுத்து போட முடியாது, இதற்கு நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். ஈழ போராட்டத்துக்காக ஈழ நடந்த இழப்புக்காக அவங்க நிதி திரட்டும் பொழுது இந்த விஜய் கட்சியினுடைய ஆதரவாளர்கள், விஜய் கட்சின்ற பாருங்க அவருடைய மன்ற நிர்வாகிகள் அவருடைய ரசிகர் மன்றத்தில் கொடுத்த தொகை எவ்வளோ தெரியுமா தம்பி? உதவித்தொகை வழங்கியவர்கள் திரு மன்சூர் அலிகான் 25,000, நடிகை பிரகதி 1000, நடிகை கௌதமி 1000, தொல் திருமாவர்கள் 50,000, பிஜேஸ் 500, ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், குட்டி பத்மினி 5000, உக்கடம் கோபால், சத்யராஜ் மேக்கப் 1000, நடிகர் மோகன்தாஸ் 100. அன்னைக்கு போராட்டம் நடந்த பொழுது போறப்பட்ட மேடை அது. அந்த மேடையில் எல்லாருமே தொகையை அறிவிச்சோன்னு பார்த்துருப்பீங்க. மனோரமா வந்து எவ்வளோ தொகையாக கொடுத்தாங்க, சிம்பு அவர்கள் 2 லட்சம்னு நினைக்கிறேன், சிம்பு அவர்கள் எவ்வளோ தொகை கொடுத்தாரு, இன்னும் பல நடிகர்களும் தங்களுடைய எவ்வளோ கொடுக்க முடியுமோ தங்களை இயன்றது எவ்வளோ முடியுமோ அது பெருந்தொகையாகவே எல்லோரும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மட்டும்தான் 500 ரூபாய், அதுவும் அவர் தரல, அவர் பாக்கெட்லேருந்து தரல, பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்குறது மாதிரி இவர் ஸ்வீட்டுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் கிளப்லேருந்து நெய் எடுத்து போட்டாப்புல. அவருடைய பாஷையில் சொல்லணும்னாக்கா வெறும் 500 ரூபாய், அது அவருடைய ஃபேன்ஸ் கிளப்லேருந்து. இவர் தான் என்ன சொல்கிறாப்புலனாக்கா, நாங்கள் ஈழ போராட்டத்துக்காக எவ்வளவு இழந்திருக்கோம் தெரியுமா, நாங்கள் பண்ண போராட்டம் என்ன, ஆர்ப்பாட்டம் என்ன, நாங்கள் அறுத்து தள்ளியது என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்காப்புல. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இது சட்டமன்ற பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையிலான செயலாகும். அது இதுக்கு முதல் நாள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுகவை சேர்ந்த சில சட்டமன்ற உறுப்பினர்கள் செஞ்ச செய்கை, அது விஜய் இப்படியே உட்காந்தாப்புல அதை வந்து கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துட்டு பார்த்தியா இப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிருந்தாங்களா, அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அதனால் விஜய் வந்து கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த மாண்பு, சட்டமன்றத்தில் மாண்பு பறி போயிடுச்சு. இனிமேல் யாரும் அப்படி செய்கைகள் யாரையும் கிண்டல் செய்கிறது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிக்கிறாப்புல ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் சபாநாயகர். சரி, ஓகே, சூப்பர், வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஆனால் அப்படி பேசி முடிக்கும் பொழுதே விஜய் என்ன பண்ணுறாப்புல, அவர் பேசும்பொழுது வித் ஒரு பர்மிஷன், உங்கள் அனுமதியோட நான் இங்கே ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாப்புல. அவர் வந்து ஓகே ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அவர் வந்து முன்னாள் முதல்வர் சிஎம் ஸ்டாலின் செஞ்சார்ல, அதே மாதிரி இவர் செஞ்சு ஸ்டாலின் அவர்களில் கிண்டல் செய்கிறார் ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணி.
அப்போ அதே மாதிரி மற்றவர்கள் செஞ்சாக்கா அது செய்யக்கூடாதுன்னு நம்ம இருக்கிற ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் அதை வித்து ஒரு பர்மிஷன் கேட்கும் பொழுது என்னுடைய அனுமதியோடய நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் தாராளமாக நீங்கள் எந்த உடல் மொழி வேணாலும் செஞ்சு யாரை வேணாலும் கலாய்க்கலாம், யாரை வேணாலும் நக்கல் அடிக்கலாம், யாரை வேணாலும் கிண்டல் கேலி பண்ணலாம் அப்படிங்கிற எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. அதனால் மக்கள் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சட்டமன்றத்தில் எப்படி ஒன் சைடாக நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத தான் இந்த வீடியோ இப்போ ப்ளே பண்ணேன். இப்போ அடுத்த வீடியோ பார்ப்போம். ஒன்றியத்தில் கூட்டுறவு கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை கொண்டவங்க தான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். தற்போதைய ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியுடன் அரசியலில் கொள்கை அளவில் நேர் எதிராக நிற்கிறவங்க தான் நாம. அதே சமயத்தில் எதுக்கு எடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றிய அரசோட மோதல் போக்கை விரும்புறவங்க நாம இல்ல. நமக்கு எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம். அதாவது பிஜேபியை எதிர்க்கிறதாலும் எதிர்க்க வேண்டாம், ஆனால் நம்ம ஒன்றிய அரசு தான் நம்ம ஆட்சி செய்யணும், அதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு திமுக வந்து எப்படி பாஜக எதிர்த்துச்சோ அதே மாதிரி நம்ம எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே பிஜேபியை நேருக்கு நேர் என்று சரியாக எதிர்த்த ஒரு கட்சினாக்கா அது திமுக, சரியாக எதிர்த்த ஒரு தலைவர்னாக்கா அது மு.க. ஸ்டாலின் அவர்கள். நான் சிஎம்மாக சொல்கிறேன். அப்படி இந்தியாவிலேயே அப்படியாக பேர் வாங்கிய ஒரு ஸ்டாலினுடைய ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அந்த மாதிரி நம்ம எதிர்க்கக்கூடாது. ஆனால் நம்ம எதிர்க்கிறோம், புரியுதா உங்களுக்கு? அதான் எதிர்க்கிறோம், ஆனால் திமுக எதிர்க்கிற மாதிரி நம்ம எதிர்க்கக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் நம்ம எதிர்க்கக்கூடாது, சில விஷயங்களை நம்ம வரவேற்கணும். ஏன்னா சில விஷயங்களை வரவேற்றாதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதுக்குள்ளே தான் இருக்கான். பிஜேபி ஒரு மாநிலத்தினுடைய, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்குன்னு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை திமுக எதிர்த்திருக்கா? அப்போ பிஜேபி கொண்டு வர்ற அனைத்து திட்டங்களுமே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, அது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள பார்ப்பன அல்லாத குழந்தைகளுடைய, பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுடைய, பார்ப்பனர் அல்லாத இளைஞர்களுடைய, பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரானது. அதனால் கண்ணை மூடிட்டு எதிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் நாம் கற்றுக்கிட்டது, நாம் தெரிஞ்சுக்கிட்டது. ஆனால் இவர் அப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருனாக்கா அப்போ இவர் பிஜேபியை அனுசரித்து போகிறாரு அல்லது அனுசரித்து போயிட்டுருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணப்படம் திமுக பேரில் ரிலீஸ் ஆகுது. அந்த ஆவணப்படத்தை பார்த்து பாராட்டி வெளியிட்டது யாருன்னாக்கா தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்களும், அப்புறம் சிபிஐ கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சிபிஎம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அப்புறம் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள், இவங்கெல்லாம் அந்த படத்தை பாராட்டிட்டு அவங்க தான் வெளியிடுறாங்க இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆவணப்படத்தை. அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து பார்த்து பாராட்டினார். இது மாதிரி நிறைய பேர் பார்த்தாங்கன்னு பாராட்டினாங்க. அப்போ அந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸை வெளியிடும் பொழுது இப்போ தாவேகா ஆட்சியில் அதை ஒரு இடத்துல ஒளிபரப்புறாங்க. திமுக ஆட்சியில் நிறைய தடவை அதை ஒளிபரப்பியிருக்கோம், யூடியூப்ட சார்பாகவே ஒரு ஷோவும் போட்டிருக்கோம். அப்போ தாவேகா ஆட்சி வந்ததுக்கப்புறம் புதுக்கோட்டையில், தொண்டமாமுதுக்கோட்டையில் அந்த ஷோ போடும்பொழுது வீதி அப்படிங்கிற ஒரு அமைப்புலேருந்து அது போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது போடும்பொழுது போலீஸ் போய்ட்டு போடக்கூடாது மறைக்குது. அப்புறம் தனிப்பட்ட இடத்துல போடுறதுக்கு மறைக்கிறாங்க, ஹோட்டல்லேருந்து தனிப்பட்ட இடத்துக்கு மாற்றும் பொழுது அங்கேயும் போடக்கூடாது, போலீஸ் வந்து மறைக்குது. ஏங்க என்ன காரணம்னாக்கா மேலிடத்து உத்தரவு. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸுங்கிறது ஒட்டுமொத்த ஒரு மத நல்லிணக்கத்துக்கான படம், இந்து முஸ்லீம் ஒற்றுமையை போற்றுகிற ஒரு ஆவணப்படம். அந்த ஆவணப்படத்தை வெளியிட்டாக்கா மேலிடம் கோச்சுக்கும் மேலிடத்த உத்தரவு, இதை எங்கேயும் திரையிடக்கூடாது அப்படின்னு போலீஸ் வந்து நிற்கிறாக்கா யார் அந்த மேலிடம்? யார் அந்த மேலிடம்? அப்போ பிஜேபிக்கு இந்த உத்தரவு வந்தோடனே அடுத்த நிமிஷம் ஹிந்து முன்னணியிலிருந்து இதை பாராட்டுகிறார்கள், ஹிந்து மக்கள் கட்சியிலிருந்து பாராட்டுகிறார்கள், ஆர்எஸ்எஸ் பாராட்டுறாங்க, பிஜேபி பாராட்டுது. அப்போ யார் அந்த முதலிடம்? அப்போ இவர் பிஜேபியை கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் என்னன்னாக்கா இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் போன்ற மத நல்லிணக்கத்தை போற்றுகிற ஆவணப்படமாக இருக்கட்டும், அல்லது மத நல்லிணக்கத்தை போற்றுகிற கருத்தரங்கமாக இருக்கட்டும், அல்லது மல்ல நல்லிணக்கத்தை போற்று கூட ஒரு அமைப்பை வைத்து நடத்துகிற ஒரு அமைப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இதை மண்ணெளி போட்டு மூடணும். இந்த வகையில் நம்ம பிஜேபி இருக்கக்கூடாது. அதனால தான் திருப்பரங்குன்றம் விஷயம் நடக்கும் பொழுது இந்த நிமிஷம் வரை திருப்பரங்குன்றத்தில் தாவேகா தன்னுடைய வாயை திறக்கவில்லை, எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை. அப்போ இவங்க இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது மதம் சம்பந்தப்பட்ட மத நல்லிணக்கத்துக்கு வேட்டு வைக்கிற விஷயங்கள் வரும் பொழுது பிஜேபிக்கு எதிராக நம்ம பேசக்கூடாது, பிஜேபி என்ன கொண்டு வருதோ அதை அப்படியே வாயை மூட்டு நம்ம அங்கீகரிச்சுட்டு போயிடணும். அதனால தான் திருப்பரங்குன்றங்கிற ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியாவில் அவங்களுடைய ஒரு ஆர்எஸ்எஸ் சிடிஆர் நிர்மல்குமார் அப்படிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்காரனை கேண்டிடேட்டாக போட்டு ஜெயிக்க வச்சு மினிஸ்டராக வாங்கி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க பிஜேபி இருக்கிற லட்சணம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சட்டமன்றத்தில் நான் வன்னியரசு அவர்கள் பேசும்பொழுது பிஜேபிக்கு எதிராக பேசுகிறாரு. உடனடியாக ஜேசிடி பிரபாகர் அவர்கள், சபாநாயகர் அவர்கள் வந்து அதெல்லாம் பேசக்கூடாதுங்க, நீங்கள் வந்து வேணும்னாக்கா ஃபண்டு வேணும்னாக்கா இந்த பிஜேபிக்காரர் இருக்கார் அவர்கிட்ட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வாங்கணும்னா சொல்லுங்கள், சட்டமன்றத்தில் பிஜேபிக்கு எதிராக எந்த கடுசான வார்த்தைகளும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கண்டிக்கிறாப்புல. இப்போ புரியுதா இவங்க பிஜேபி எதிர்க்கிற லட்சணம்? இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள்,
பிஜேபியினுடைய கள்ள குழந்தையா தாவேக்கா, அல்லது பெரியார் அம்பேத்கர் கொள்கையை பேசுகிற சமூக நீதியினுடைய பிள்ளையா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணீங்க. 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்ணுறது? அது 5 நிமிஷம் கொளத்தூரில் பேசினதுக்கே ஆட்டம் கண்டு போச்சு. என்னை பேசுன்னு சொன்னால் எப்படி? அப்போ நான் பேச ஆரம்பித்தேன்னாக்கா அவ்வளோதான், டோட்டலாக காலி. 5 நிமிஷம் பேசுனதுக்கே பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தோற்று போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பேசுனதுனால தான் குளத்தூரில் மக்கள் எல்லாம் பார்த்து அதை கேட்டு ஐயோ பயங்கரமாக பேசுகிறாரே, ஐயோ இவர் மக்களுக்கு இவ்வளவு செய்ய போகிறாரா அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டதாக நீங்களே சொல்கிறீங்க. நான் பேசுனதுனால தான் அவர் தோற்று போனார் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு அருமையாக பேசக்கூடியவர் கரூரில் இருக்க அவ்வளோ பெரிய ஓட்டம் பிடிச்சிங்க. அங்கே இதே மாதிரி ஏர்போர்ட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள்ட்ட மைக்க போடும் பொழுது அங்கே நின்னா பேசு ஆற்றுன்னு ஆற்றி இருக்க வேண்டியதானே? 5 நிமிஷம் பேசினதுக்கே அவ்வளோ ஆட்டம் கண்டுச்சுனாக்கா, அவ்வளோ மைக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அந்த நியூஸ் சேனல்ஸ் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. அந்த கரூரில் உங்களுக்கு நேர்ந்திருக்கிற அந்த கருப்பு மையை நீங்களே தொடச்சி எறிஞ்சிருக்கலாமே, நீங்களே இல்லை நிரூபிச்சிருக்கலாமே. இவ்வளோ பேசுகிற நீங்கள் எதுக்குங்க கரூரில் இப்படி பயந்து ஓடுறீங்க? சரி, அப்படியே சட்டமன்றத்துக்கு வெளியில் மைக்கு போடுறதுக்கு அவ்வளோ ப்ரெஸ்ஸுக்காரங்க வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே போய் இவ்வளோ அருமையாக பேசி 5 நிமிஷத்துலேயே ஒரு முன்னால் அருமையான அற்புதமான சிஎம்மை காலி பண்ணிட்டீங்கன்னாக்கா அங்கே வெளியில் போய் ப்ரெஸ்ஸுக்கிட்ட போய் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ண வேண்டியதானே? என்ன பாஸ் நீங்கள்? சரி, 5 நிமிஷம் பேசினால குளத்தூர் காலி ஆயிடுச்சு. பாண்டிச்சேரியில் 1 மணி நேரம் ஆற்றுனீங்க. அங்கே ஒன்றும் அறுத்து தள்ளலையே, அங்கே எதிர்கட்சியாக கூட நீங்கள் வரலையே. குளத்தூரில் பேசின நீங்கள் தான் திருவாரூர்லேயும் பேசினீங்க. ஆனால் திருவாரூரில் ஒன்றும் அறுத்து தள்ளலையே நீங்கள். திருவாரூரில் திமுக தானே ஜெயிச்சிருக்கு. அப்போ நான் பேசினாக்கா அந்த தொகுதியே எனக்கு கட்டுப்பட்டுரும் அப்படின்னாக்கா நீங்கள் போன தொகுதியெல்லாம் அந்த மாதிரி அறுத்து தள்ளிட்டீங்களா? அப்போ அறுத்து தள்ளிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருவாரியான சீட்டுகளை மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல ஜெயிக்கிறதுக்கு. வெறும் 108 தானே கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று நீங்கள் ரிசைன் பண்ணிங்கனாக்கா 107 தானே அப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 120 அள்ளி கொடுக்கலையே. சரி, நீங்கள் பேசின அந்த 5 நிமிஷத்தில் தான் குளத்தூர் டோட்டலாக காலி ஆயிடுச்சுன்னே நான் நம்பிடுறேன், அப்படியே நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் நேரடியாக நம்ம திருநெல்வேலியில் கொண்டு போய் இதே மாதிரி பஸ்ஸை கொண்டு போய் போடுவோம். அங்கே பஸ்ஸு மேலே நின்று இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஜாதிக்கு எதிராக, ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக, ஜாதிய தீண்டாமைக்கு எதிராக, ஜாதி மனநிலைக்கு எதிராக, ஜாதி வெறிக்கு எதிராக, பெண்களுடைய வன்கொடுமைகளுக்கு எதிராக, சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக, ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக ஒரு 5 நிமிஷம் திருநெல்வேலியில் நின்று பேசிட்டு வாங்கலாம் பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் தஞ்சாவூரில் நின்று பேசிட்டு வாங்கலாம் பார்ப்போம். 15 நிமிஷம் மதுரையில் நின்று பேசுங்களாம் பார்ப்போம். 20 நிமிஷம் தர்மபுரியில் நின்று பேசுங்களாம் பார்ப்போம். அங்கே உள்ள சாதிய வன்கொடுமைகள்லாம் நீங்கள் பேசினதை ஒட்டி காலியாயிருச்சுனாக்கா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு சுபிட்சமாக அந்த நாடு இருக்கும். ஒரு 30 நிமிஷம் மயிலாப்பூரில் போட்டு பேசுங்களாம் பார்ப்போம். 35 நிமிஷம் அக்ரகாரத்தில் போட்டு பேசுங்களே பார்ப்போம். 3/4 மணி நேரம் ஸ்ரீரங்கத்தில் போட்டு பேசுங்களாம் பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக சாதியை ஒழிச்சிடலாம்ல. 5 நிமிஷம் கேட்டதில் எல்லா மக்களும் கேட்டு உங்கள் பேச்சுக்கு ஈல்டாகிறாங்கனாக்கா சாதி தீண்டாமைக்கு எதிராக, வன்கொடுமைக்கு எதிராக, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க நீங்கள் 5 நிமிஷமாக ஒரு தொழில் பேச வேண்டியதானே பஸ்ஸு? எல்லாரையுமே உங்கள் கட்சி தொண்டர்கள் நினைச்சிருது. ஏன் பாஸ்? சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனிங்க. ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. அதுல பேச வேண்டியது 2-3 விஷயம் இருக்கு. எல்லா இடத்துலையும் பாருங்கள், இவராக இருக்கட்டும், ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், இன்னும் பலரும் சரி, நாங்கள் தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்த பெரும்பான்மையான நபர்களுக்கு, அதாவது 8 பேருக்கு நாங்கள் தான் அமைச்சராக்கியிருக்கோம், நாங்கள் தான் அமைச்சராக்கியிருக்கோம், நாங்கள் தான் அமைச்சராக்கியிருக்கோம், நாங்கள் தான் அமைச்சராக்கியிருக்கோம். யாருப்பா அமைச்சராக்குனா? யார் அமைச்சராக்குனா? பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சராக்குனாங்க. மன்னிக்கணும், முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் தற்போதைய சிஎம் விஜய் அவர்களை இவங்க குறிப்பாக விசிகா உங்களுக்கு உங்களே முதலமைச்சராக்கியது. விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் சேர்ந்து உங்களை முதல் அமைச்சராக்கியது. உங்களை முதல் அமைச்சராக்கியது தான் விசிகா. விசிகா மட்டும் அங்கே வரலன்னாக்கா சிபிஐ வந்திருக்காது, சிபிஎம்மும் வந்திருக்காது, ஐயுஎம்எலும் வந்திருக்காது.
அதனால் போன இடத்துல நாங்கள் தான் ஆக்கணும் என்ன பிச்சையாக போட்டிங்க? இல்லை ஏதோ பிச்சை போட்டிங்களான்னு கேட்குறேன். இல்லை போராடம் பூரா நாங்கள் தான் பண்ணோம்னாக்கா யார் பண்ணா? இதில் ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் இருக்குது. விசிகா தான் இவங்களுக்கு பிச்சையை போட்டிருக்கு. விஜய் அவர்கள் சிஎம் ஆவதற்கு 2 சீட்டை கொடுத்து அந்த பிச்சையை போட்டு அவரை சிஎம் ஆக்கியது எழுச்சி தமிழர். அப்போ நீங்கள் அவங்கள அமைச்சராக்கல, அவங்க தான் உங்களை முதல் அமைச்சராக்கியிருக்காங்க. இதுதான் அதுக்குள்ளே உள்ள மிகப்பெரிய உண்மை. அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாப்புல, நான் தான் அவரை அமைச்சராக்கினே தவிர அப்போ என்ன அர்த்தமாகனாக்கா அவங்க இவங்களை முதலமைச்சராக்கல, நான் ஆல்ரெடி ஆகிட்டேன், நான் தான் இவங்களுக்கு போனால் போதுன்னு அமைச்சர் பதவியை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் தாங்க 108 சீட்டை வச்சுக்கிட்டு எனக்கு சீட்டு வேணும்ட்டு சிபிஐ ஆஃபீஸுக்கும் சிபிஎம் ஆஃபீஸுக்கும் ஐஎம்எல் ஆஃபீஸுக்கும் அப்புறம் நம்ம விசிகா ஆஃபீஸுக்கும் நடந்து காரில் போய் கட்டி பிடிச்சி கூடி குழவி கட்டி பிடிச்சி முத்தங்கள் கொடுத்து யார் சீட்டு கேட்டது? வீட்டு வாசலில் ஆஃபீஸ் வாசலில் கேட்டு பக்கத்தில் நின்று ஐயா நான் மாது வந்திருக்கேன்னு சொல்லி நின்னது யார்? உங்கள் கட்சியுள்ள ஆதரவர்ஜுனா நீங்கள் போய் நின்னீங்க. அப்போ உங்களை முதல் அமைச்சராக ஆக்கியது விசிகா. நீங்கள் அவங்களுக்கு சீட் முதல் அமைச்சர் பதவி கொடுக்கல, அவங்க தான் உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. அதனால் தயவு செஞ்சு இனிமேல் எங்கேயாவது நாங்கள் தான் கொடுத்தோம்னாக்கா இவங்க ஏதோ பிச்சை போட்ட ஒரு மனநிலையில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் தான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பேர் ஏதோ ஒரு பெரியார் தான் நம்ம ட்ரௌசர் மாட்டி விட்டாராம்ல, பெரியார் தான் நமக்கு இந்த உரிமைகள்லாம் வாங்கி கொடுத்தாராம்ல தமிழ்நாட்டில், பெரியார் தான் இந்த இதெல்லாம் பண்ணாராம்ல, ஏதோ பெரியார் தான் நமக்கு இதெல்லாம் மாட்டி விட்டாரலாம் அப்படின்னு கேள்வி கேட்குற யாரும் இப்போ நாங்கள் தான் அமைச்சராக்கணும் உண்மைக்கு புறம்பான தகவலை பேசும் பொழுது ஏன் அமைதியாக இருக்காங்க? நீங்கள் முதலமைச்சர் ஆகலைனாக்கா அவங்கள அமைச்சராக்க முடியாது. அப்போ முதல்ல நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவங்க அந்த 2 சீட்டை கொடுத்து உங்களை அமைச்சர் முதல்ல ஆக்கியிருக்காங்க முதலமைச்சர். அதுக்கப்புறம் அந்த முதலமைச்சர் பதவி வச்சு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் இன்னொரு தகவல் இருக்குது. எதோ வேண்டாம், முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சரவையில் நாங்கள் தான் தலித்துகளை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களே அமைச்சராக்கியிருக்கிறோம் அப்படின்னாக்கா அது ஒரு வரலாற்று தகவல். அதை பதிவு பண்ணலாம். எனக்கு ஒரு முக்கியமான பதிவுங்க, இதுக்கு முன்னாடி உள்ள கட்சிகள் பண்ணலை, நாங்கள் தான் முதல் முறையாக பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அதை சொல்லலாம். ஆனால் அப்படி கிடையாது. இதற்கு முன்னாடி எல்லா கட்சிகள்லேயுமே பெரும்பாலும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. ஏன் போன திமுக பிரிவிலே 4 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க. 4 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அவங்க அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க. எங்கேயாவது எந்த மேடையிலையாவது நாங்கள் 4 பேர் கொடுத்துருக்கோமேன்னு எங்கேயாவது சொல்லி காமிச்சிருப்பாங்களா அவங்க? அதெல்லாம் இவங்க 8ன்னு சொல்கிறாங்களா, அந்த நம்பரே முதல்ல தப்பு. தாவேக்கா 8 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. நீங்கள் கொடுத்தது உங்கள் கட்சியில் நீங்கள் எத்தனை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் நீங்கள் நம்பராக சொல்ல முடியுமே தவிர மற்ற கட்சிகள்லேருந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை ரெஃபர் பண்ணுறாங்கனாக்கா அது உங்கள் கணக்கில் வராது. அது அந்த கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க, அந்த கட்சி யாருக்கு அந்த அமைச்சர் பதவி கொடுக்கணும் முடிவு பண்ணுதோ அவங்களுக்கு அதை கொடுக்கணும். அது ஒருவேளை அவங்க பட்டியல் சமூகத்தை சாராரு கூட அவங்க கொடுத்துருக்கலாம், அது அவங்களோட விருப்பம், அதை நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த கட்சி கொடுக்குறீங்க, ஆதரவுக்கு கொடுக்குறீங்க, அதனால் உங்களுக்கு நான் ஒரு சீட்டு தர்றேன், ஒரு அமைச்சர் பதவி தர்றேன், நீங்களும் ஆதரவு கொடுக்குறீங்களா உங்களுக்கு 2 தர்றேன் அப்படிங்கிறது நீங்கள் அந்த கட்சி கொடுக்குறத தவிர நீங்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொடுக்குறது கிடையாது. அப்போ நீங்கள் கொடுத்தது எவ்வளோனாக்கா 6 தான். 6 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே திமுக 4 பேர் கொடுத்துருக்காங்க, இப்போ நீங்கள் 6 கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த 7, 8 யாருனாக்கா காங்கிரஸில் ஒருத்தர் கொடுத்தாங்க, அவர் தான் இப்போ இந்த டான்ஸ்லாம் போட்டு குத்து டான்ஸ் போட்டு ஸ்கூலில் போய் ஆடிட்டு இருந்தாப்புல இல்லை, அப்புறம் அங்கே இருந்த சிறுமிகளுக்கு பேட் டச் பண்ணி இப்போ இஷ்யூவாக இருக்குது. மன்னிக்கு அமைச்சராக இருக்கீங்க, மரியாதையாக பேசணும், உங்களுக்கு கொஞ்சமாவது மூளைக்குள்ளே இருக்கா இல்லையா, இல்லை கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு மக்கள் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் திருத்திக்க வேண்டாமா? மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, விஸ்வநாதன் அமைச்சர் அவர்களே, பொது வழியில் குழந்தைகளை அசௌகரியப்படுறது மாதிரி அப்படி தான் நீங்கள் பேட் டச் பண்ணுவீங்களா? அது பேர் பேட் டச்சு. ஒரு பொம்பளை பிள்ளைய நீங்கள் அப்படி தான் போய் பொதுவில் தொடுவீங்களா? அப்படி வளர்ந்த பிள்ளைய இன்றைக்கி இது இஷ்யூவாக இருக்குது. ஒருவேளை போக்ஸோ கூட அவர் மேலே விழலாம் வாய்ப்பு இருக்குது, அது பேட் டச். இது இப்போ அவருக்கு ஒரு சீட் அவங்க கொடுத்தது யார்? அந்த 8 பேர் கொடுத்தோன்றாங்களோ அந்த 8 பேரில் அவர் ஒருத்தர். அப்போ 6 பேர் தான். 7வது அவங்க காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது விசிகா ஒன்று கொடுத்தாங்க, விசிகாவில் அண்ணன் மன்னியரசுக்கு யார் நம்ம எழுச்சி தமிழர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த 2த்தையும் நீங்கள் கிட்ட எடுக்க முடியாது. இந்த 2ம் அவங்களை கட்சி கொடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 6 பேர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அம்பேத்கருடைய கனவை நாங்கள் 100 வருட கனவை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பேத்கருடைய 100 வருட கனவுங்கிறது 8 பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சராக்கிறதா அவருடைய கனவா?
இல்லை எங்கேயாவது எழுதி வச்சிருக்காரா என்னுடைய கனவு 8 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை அமைச்சராக்குவதுதான், கீழே வந்து இப்படிக்கு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு போட்டிருக்காரா, இங்கே எழுதியிருக்காரா, இங்கே பேசியிருக்காரா? இல்லை அதுதான் அவருடைய கனவா? அவருடைய கனவு என்ன? ஏங்க இவ்வளோ பேசுகிற நீங்கள், நாங்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் 8 பேர் கொடுத்துட்டா முடிஞ்சாக்கா நான் வன்னியரசு அவர்களை சிஎம் ஆக்கம் பார்ப்போம். உங்களால் முடியுமா? உங்களுக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? உண்மையிலேயே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய எழுச்சிக்காக தான் நாங்கள் அதை பண்ணோம் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அண்ணன் வன்னியரசு அவர்களை சிஎம் ஆக்குன்னு நான் சொல்கிறேன். ஆக்கிறது தான் சட்டம். ஏங்க சட்டம் இடம் கொடுக்குதில்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாளைக்கே விஜய் அவர்கள் நான் வந்து பட்டியல் சமூகத்துக்காக தான் நான் உழைப்பேன் அப்படிங்கிறத 8 பேர் கொடுத்தேன், அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு சிஎம்ஐயே நான் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை ஆக்கணும் என் கட்சியிலேருந்து அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னாக்கா வன்னியரசு அவர்களை நான் ஆக்குறேன். ஆனால் வன்னியரசு அவர்கள் இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களில் ஜெயிச்சவங்களில் இந்த நம்மளோட கூட்டணி கட்சிகளில் ஆனால் வன்னியரசு அவர்கள் வந்து நல்ல ஒரு களப்போராளியாக இருக்கார், மக்களுடைய வழிகள் என்னென்னு தெரியும் அவருக்கு, ஒட்டுமொத்த மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் வழி தெரியும், அதனால் நான் வந்து ஒரு போராளியாக இருக்கக்கூடிய நான் வன்னியரசு அவர்களுக்கு நான் வந்து முதலமைச்சராக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமூக நீதித்துறைக்கு வந்துருங்க, அண்ணன் வன்னியரசை சிஎம் ஆக்கிருங்க. ஏங்க நீங்கள் தானேங்க சொன்னீங்க அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் விகடன் நடத்தின அந்த விழாவில் ஆதவர்ஜனா உங்களை உட்கார வச்சு தான் சொன்னாப்புல என்னுடைய கனவு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை சிஎம் ஆக்குவது, இந்த எங்கள் அண்ணன் விஜய் அவர்களை வந்து துணை முதல்வராக்குவது, நீங்கள் தானேப்பா சொன்னீங்க. அப்போ அதே மாதிரி ஏன் அண்ணன் வன்னியரசு அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தானே, அவரை தூக்கி சிஎம் ஆக்கிட்டு அவரை தூக்கி டெபுட்டி சிஎம் ஆக்கிக்க, தட்ஸ் ஆல் இவர். ஆனால் அப்போ பொய் சொன்னீங்களா? இப்போ பொய் சொல்லி பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக பட்டியல் சமூக மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னாக்கா பாருங்கள் தாவேக்கா வந்து 70 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை பொது தொகுதியில் நிற்க வச்சிருக்கு அப்படின்னு வெர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு பொய் அவதூற பரப்புனாங்க. அதான் நான் பாரஞ்சித்தவர்கள் ட்வீட்டாகவும் போட்டாப்புல. இது வரைக்கும் அவர் வருத்தமோ மன்னிப்போ அல்லது ஒரு திருத்தமோ அதில் கேட்கவே இல்லை. அப்போ அப்படியாப்பட்ட பொய்களை பரப்பி இப்போ இந்த பொய்கள் போய் சேர்ந்து இந்த பொய்களை டீபங்க் பண்ணியாச்சு. டீபங்க் பண்ணதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களும் ஜனநாயக சக்திகளும் நம்மளுக்கு கேள்வி எழுப்புவாங்களே, இது எப்படியாவது பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 70ன்னு இருந்த நம்பரை சுருக்கி 7, 8ன்னு மாற்றிட்டாங்க இவங்க. இப்போ மாற்றும் பொழுது திமுகவை விட 2 பேருக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் அதில் வித்தியாசமே தவிர 8 பேர் கொடுக்கல. அவங்க கொடுத்தது 6 பேர். அப்போ அந்த நம்பரு இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, எல்லோரும் தூக்கி போட்டு மிதிக்க போகிறாங்க நம்மளை அப்படிங்கிறதுனால அதை மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ண ஒரு கண்கட்டி வித்தை தான் இந்த வித்தை. அப்போ பட்டியல் சமூக மக்களை ஏமாற்ற வேண்டும், அவர்களை வந்து எப்படியாவது இந்த நேரட்டிவ்குள்ளே ஈல்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மேஜிக்கை பண்ணுறாங்க. உண்மையிலேயே பட்டியல் சமூக மக்களுடைய எழுச்சிக்காக தான் நான் பண்ணுறேன், உண்மையிலேயே அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னாக்கா இந்த நிமிடம் வரை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய மணிமண்டபத்துக்கு சிஎம் விஜய் அவர்கள் போகாததற்கு காரணம் என்ன? எங்கே பார்த்தாலும் போகிறாப்புல இல்லை. இன்றைக்கி பர்த்டே கூட த்ரிஷா அவர்கள் வந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்க, த்ரிஷாவும் அவரும் ஒன்றா உட்காந்து கேக்கு வெட்டுறாங்க. இப்போ நீங்கள் கேக்கு வெட்டுற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது த்ரிஷா கூட உட்காந்து, அது உங்களோட தனிப்பட்ட விஷயம், அதுக்கு நம்ம தலையிடலை. ஆனால் மணிமண்டபத்துக்கு அம்பேத்கருடைய மணிமண்டபத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை, ஆனால் கேக்கு வெட்டுறதுக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது. இவரை நம்ம நடிகைகளை சந்திக்கிறதுக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது. ஆனால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய மணிமண்டபத்துக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு நேரம் இல்லை. நீங்கள் அம்பேத்கருடைய கனவை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. ஏன் அம்பேத்கருடைய எல்லா தொகுதியிலையும் ஐயா சிஎம் அவர்கள் படித்து உட்காந்து அப்படியே குறிப்புகள் எடுத்து மனப்பாடம் பண்ணி அம்பேத்கர் அவர்களை 3 மணி நேரம் தொடர்ந்து பேசக்கூடிய வல்லமை படைச்சு அதில் அம்பேத்கருடைய கனவை வந்து உள்வாங்கி நான் கட்சி ஆரம்பித்து நான் சிஎம் ஆகி 8 பேரை நான் வந்து முதல்ல அமைச்சராக்கும் அப்படின்னு சொன்னது மாதிரியே ஏங்க எனக்கு இப்படி பேசுனாங்க பட்டியல் சமூகத்தினுடைய ஓட்டுகளை மக்களை ஈஸியாக ஏமாத்தலாம் நினச்சிட்டு இருக்காப்புல ராஜா. சிஎம் சார், நீங்கள் மக்களுடைய பட்டியல் சமூக மக்களை ஏமாளியாக்கலாம், அவங்கள ஏமாத்தலாம் நினச்சிங்கனாக்கா பட்டியல் சமூக மக்கள் உங்களுக்கு தகுந்த தீர்ப்பை வழங்குவார்கள். உண்மையிலேயே நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கனவை நிறைவேற்றணுமா? நான் சொல்கிறேன், அவர் ஏன் மதம் மாறினார் தெரியுமா? அவருடைய கனவே இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்பது தான். அவர் தன்னுடைய இறுதி மூச்சு வரை கடைசி மூச்சு வரை கடைசி பேனாவுடைய கடைசி எழுத்து வரை எழுதுனது என்னன்னாக்கா இந்து மதத்துக்கு எதிராக தான் எழுதினார். அதனால தான் இந்து மதத்தை விட்டு அவர் பௌத்த மதத்துக்கு மாறுறாப்புல. இதுதான் அம்பேத்கருடைய கனவு, இந்து மதத்தை ஒழிக்கணும், ஏன்னாக்கா அது ஏற்றத்தாழ்வு உள்ள மதம், இதுதான் அவருடைய கனவு. இந்த கனவை நிறைவேற்றுவீங்களா? நீங்கள் இந்து மதத்தை ஒழிக்க வேண்டியம்னு அம்பேத்கர் எழுதியிருக்காரு. அந்த இந்து மதத்தின் புதிர்களில் அம்பேத்கர் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் உங்களால் படிக்க முடியுமா, வாசிக்க முடியுமா? இந்து மதத்துக்கு எதிராக அவர் என்னென்னு எழுதியிருக்காரு உங்களால் வாசிக்க முடியுமா? ராமனை பற்றி என்னென்னு எழுதியிருக்காரு வாசிக்க முடியுமா? கிருஷ்ணரை பற்றி என்ன எழுதியிருக்காரு வாசிக்க முடியுமா? சிவனை பற்றி என்ன எழுதியிருக்காரு வாசிக்க முடியுமா? பெருமாளை பற்றி எழுதியிருக்காரு வாசிக்க முடியுமா உங்களால்?
இதுதான் அம்பேத்கருடைய கனவுகள், தீண்டாமை ஒழியணும், அதுக்கு காரணம் இந்து மதம் ஒழியணும். அதனால தான் பௌத்த மதத்துக்கு மாறுறார். ஏன் தெரியுமா பௌத்த மதத்துக்கு மாறுறார்? இன்னொரு காரணம் இருக்குது. நான் பிறக்கும் போது சுயமரியாதையோடு நான் பிறக்கவில்லை. நான் படிக்கும் பொழுது என்னுடைய சுயமரியாதையோடு நான் படிக்க முடியவில்லை. நான் படித்து பட்டதாரியாகி இந்த சமூகத்தில் ஒரு பெரிய உத்தியோகஸ்தனாக பெரிய படிப்பாளியாக இருக்கும் பொழுதும் எனக்கு இந்த சுயமரியாதை கிடைக்கவில்லை. நான் பொருளீட்டி நான் மிகப்பெரிய விலையுள்ள ஆடைகளை அணிந்தும் மிகப்பெரிய விலையுள்ள ஹேட் போட்டும் விலையுள்ள பூட்ஸுகளை அணிந்தும் மிகப்பெரிய விலையுள்ள கண்ணாடிகள் அணிந்தும் மிக பந்தோபஸ்தாக இருக்கும் பொழுதும் எனக்கு இந்த சுயமரியாதை கிடைக்கவில்லை. ஒருவேளை நான் செத்தத்துக்கு அப்புறமாவது எனக்கு இந்த சுயமரியாதை கிடைக்குமா? அப்போ அதுக்கு என்ன வழி? அப்போ உயிரோடு இருக்கும் பொழுது எனக்கு கிடைக்காத சுயமரியாதை செத்தத்துக்கு பிறகாவது கிடைக்கும் என்றால் அதுக்கு காரணம் மதம் மாறுவதென்றால் அதை நான் செய்கிறேன். மதம் மாறுவதற்கு காரணம் என்னுடைய இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய உடல் சுயமரியாதையோடு சென்று அடக்கம் செய்ய வேண்டும். உயிரோடு இருக்கும்போது கிடைக்கல, செத்தத்துக்கு அப்புறமாவது கிடைக்குமா? கிடைக்கணும். அப்படிங்கிறது தான் ஒரு மதமே மாறுறாரு. இது அம்பேத்கருடைய கனவு. இதை நீங்கள் செய்வீங்களா? இதை நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுவீங்களா? இன்னொன்று, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அமைச்சராக யூனியன் கவர்மெண்ட்டில் அமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. அது ஹிந்து கோட் பில்னு சொல்லுவாங்க. அதில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைங்கிறது கொண்டு வராது. அப்போ அதை எதிர்த்து போராடி களத்தில் இறங்கி அந்த ஹிந்து கோட் பில்லை பின்வாங்க வச்சதுக்கு யார் தெரியுமா காரணம்? நீங்கள் அறநிலைத்துறை அமைச்சராக போட்டிருக்கீங்களா ரமேஷ், நீங்கள் அந்த உணவுத்துறை அமைச்சராக போட்டிருக்கீங்களா வெங்கட்ராம, இவங்களுடைய மூதாதையர்கள் தான் களத்தில் இறங்கி போராடி அந்த ஹிந்து கோட் பில்லு சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கிற சட்டத்தை பின்வாங்க வைக்கிறாங்க. அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பார்லிமெண்ட்டில் சொல்கிறாப்புல, என்னால் இப்போ இந்த பார்ப்பன சக்திகளுக்கு இடையில் இதை கொண்டு வர முடியல சட்டத்தை, ஆனால் என்றோ ஒரு நாள் பிற்காலத்தில் யாரோ ஒருவர் என்னுடைய கனவாக இருக்கக்கூடிய இந்த இந்து கோட் பில்லை இந்த பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்பதை யாராவது ஒருவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படின்னு சொன்ன ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர். அதை செய்தி காட்டியவர் கலைஞர் அவர்கள். இப்போ சொல்லுங்கள், அம்பேத்கருடைய கனவை யார் நிறைவேற்றினா? இந்த நம்ம சிஎம் விஜய் அவர்களா? அதாவது அம்பேத்கருடைய மணிமண்டபத்துக்கே செல்லாத விஜய் அவர்களா? ஆணவ படுகொலை பற்றி இதுவரை வாயே திறக்காத விஜய் அவர்களா? எந்த ஆணவ படுகொலைக்கும் நேரில் கூட செல்லாத விஜய் அவர்களா? அல்லது அம்பேத்கருடைய கனவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையை கொண்டு வந்த கலைஞரா? சாதியை அழித்தொழிக்க வேண்டும் அப்படிங்கிறது அம்பேத்கருடைய கனவு. ஆனிகலேஷன் ஆஃப் கேஸ்ட்னு சொல்லிட்டு புத்தகம் எழுதியிருப்பாப்புல. இது அவருடைய கனவு. இந்த ஆனிகலேஷன் ஆஃப் கேஸ்ட், அதாவது ஜாதியை அழித்தொழித்த அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் பேசுவாப்பிலையா? அதை சார்ந்த திட்டங்களை கொண்டு வருவாப்பிலையா? அல்லது இதை பற்றி சிந்தனையே இல்லாத விஜய் அம்பேத்கருடைய கனவு நிறைவேற்றியவரா? அல்லது இதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு சமத்துவபுரம் உட்பட்ட பல விஷயங்களை ஜாதிக்கு எதிராக இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு தொகையை அரசு அதிகமாக கொடுக்கணும், ஏன்னாக்கா அது அவங்களுக்கு ஒரு பொருளாதாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னாக்கா அப்படி கல்யாணம் நடக்கும் பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்தவர் கைவிட்டுருவாங்க. அப்போ பேசிக்காக ஒரு சின்ன தொகை கொடுத்தோம்னாக்கா ஏதோ ஒரு சின்ன பொட்டிக்கடையை போட்டு அவனுடைய பொருளாதாரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஆரம்பத்தில் ஒரு கிக் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை மைண்டில் வச்சு இந்த சாதி ஒழிப்புக்கு இந்த விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து சுயமரியாதை திருமணம் முதல்ல உள்ளே கொண்டு வந்து இதை செய்த அண்ணாவும் கலைஞரும் அண்ணாவும் கலைஞரும் அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றியவர்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுவீங்க. கடைசியாக இன்னொரு ஒரு கேள்வி இந்த விஷயத்தில். நாங்கள் பாருங்கள் 8 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களை அமைச்சராக்கிட்டோம். ஏன்பா உன் கட்சியெலாம் ஜாதியே கிடையாதுப்பா. ஆதவர்ஜனா தான் சொன்னாப்புல, ஏங்க ரமேஷுங்கிற ஒரு பார்ப்பனரை கொண்டு போய் அறநிலைத்துறைக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எங்கள் கட்சியில் ஜாதிலாம் கிடையாதுங்க, யார் என்ன ஜாதினே கிடையாது, எல்லாருமே எங்கள் தளபதியோட ரசிகர்கள் அவ்வளோதான் அப்படின்னீங்க. அப்போ அந்த 8 பேர் ரசிகர்கள் தானேப்பா, அவங்களுக்கு எது ஜாதி? அது எப்படி அவங்களுக்கு மட்டும் நீ ஒரு ஜாதியை வச்சுக்கிற? மற்ற யாருக்குமே ஜாதி கிடையாது. இப்போ 8 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் அமைச்சராக்கிட்டோம்னு மாறுதட்டிக்கிறோம். நீங்கள் இத்தனை வன்னியர்களை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம், இத்தனை கல்லர்களை ஆக்கியிருக்கிறோம், இத்தனை கவுண்டர்களை ஆக்கியிருக்கிறோம், இத்தனை இவர்களை ஆக்கியிருக்கிறோம்னு சொல்லிட்டு ஏன் சொல்லவே மாட்டேங்கிற? இதான் ஜாதி தான் கிடையாது இல்லை. அப்போ ஜாதி உண்டுனாக்கா அப்போ அதையும் கணக்கு போடு. 8 பட்டியல் சமூகத்தவரை நாங்கள் முதல் முறையாக அமைச்சராக்கியிருக்கிறோம். இன்னொரு முதல் முறையாக பண்ணதை சொல்லட்டுமா? 2 பார்ப்பனர்களை நீங்கள் முதல் முறையாக அமைச்சராக்கியிருக்கிறீங்க. அதாவது இந்த திமுக தலையெடுத்ததுக்கு அப்புறம் முதல் முறையாக 2 பார்ப்பனர்களை அமைச்சராக்கியது நீங்கள். இதுவும் முதல் முறையாக நடந்திருக்கு. இன்னொன்று வரலாற்றிலே முதல் முறையாக நடந்திருக்கு. அதை சொல்லட்டுமா? முதல் முறையாக அறநிலைத்துறைக்கு ஒரு பார்ப்பனரை நீங்கள் அமைச்சராக்கியிருக்கீங்க. இதுவும் வரலாற்றில் முதல் முறை. இப்போ இந்த பார்ப்பனரை அறநிலைத்துறை அமைச்சராக்கிறது தான் அம்பேத்கர் கண்ட கனவா? யார்கிட்ட உங்கள் கதையை விடுறீங்க? யாராவது ரசிகர்கள் இருப்பாங்க. இந்த ஆதவர்ஜுனா அவர்களுடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமனில் பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு சோஷியல் மீடியாவில் அம்பேத்கர் அவர்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு, நான் எல்லாரும் சொல்லலை, ஆதவர்ஜுனாவோட பேமெண்ட் வாங்கிக்கிட்டு அம்பேத்கர் அவருடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு
இன்னும் சில தலைவர்களுடைய ஃபோட்டோ வச்சுட்டு எழுதுகிற சில கைக்கூலிகளை சொல்கிறேன், பட்டியல் சமூகத்துக்கு எதிராக பேசக்கூடிய சில கைக்கூலிகளை சொல்கிறேன். அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், மண்டையை மேலே எங்கேயும் ஆட்டுவாங்க. இவ்வளவு விஷயம் அதில் பேச வேண்டியதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இன்னும் விடுபட்ட விஷயங்களை நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.